அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், 2ஆம் பாவத்தில் கேது இருந்தால் எப்படி அப்படின்ட்டு. அந்த ஷார்ட்ஸு ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 செகண்ட் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு கீழே ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, 2ஆம் இடத்துல கேது இருக்குது, எனக்கு குடும்பம் போச்சு, எனக்கு வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது அவங்களுடைய ஆதங்கம், அதை நம்ம பார்த்துருக்கோம். உண்மையாலுமே 2ஆம் இடத்துல கேது இருந்தால் குடும்பத்தை கெடுக்குமா அப்படின்னா, கெடுக்கிற கேதும் இருக்குது, கொடுக்குற கேதும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? தனம் இருக்குது, குடும்பம் இருக்குது, வாக்கு இருக்குது, அவ்வளோதான். இந்த கேது நிழல் கிரகம். ராகு அளவுக்கு கேது ஒரு மோசம் கிடையாது. இருந்த போதிலும் அங்கே ஒரு தடையையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விரக்தியும் இங்கே இருக்கக்கூடிய கேது கொடுத்துருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கேதுனா எவரிதிங் இஸ் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்லா பாருங்க, லக்னமும் லக்னாதிபதியும் வலிமை பெற்ற ஒரு கிரகம். லக்னம் வலுவா இருந்தாலும் சரி, லக்னத்தோட சுபர்கள் இருந்தாலும் சரி, லக்னாதிபதி சுபருடைய தொடர்புல இருந்தாலும் சரி, பார்வையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த அளவு ஒரு கெடுபலனை தருவது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானமா? இந்த குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். நல்லா கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம்னு வைங்க. எப்போ பார்த்தாலும் மேசமே சொல்றீங்க சார், வேற லக்னம் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ரைட். ஒரு துலாம் லக்னம் எடுத்துங்க. 2ஆம் அதிபதி விருச்சிகம். இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார் அப்படின்னா உடனே ஒரு குடும்பத்தை கெடுப்பார்லாம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஒரு கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது. 2ஆம் இடத்துல கேது உக்காந்துட்டார். ரைட்டு. விருச்சிகத்துல உட்காந்துருக்கிறாரு. என்ன நட்சத்திரத்துல நம்மளாம் இருக்கட்டும், விருச்சிகத்து வீட்டில் உட்காந்துட்டாரு. கேதுவுக்கு ரொம்ப பிடிச்ச 3 வீட்டில் விருச்சிக வீடும் ஒன்று. அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல மறந்துடலாம். அப்ப 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது முதல்ல அவரு எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி எங்கன்னு முதல்ல தேடுங்க. துலாம் லக்னத்துக்கு ஆகாத கிரகம்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, இருக்கு இல்லைங்க சார்? குருவுடைய வீடு ஆகாது அவருக்கு, சரிங்களா? சந்திரன் அது கூட பரவாயில்ல, சூரியனுடைய வீடு ஆகவே ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் போய், நல்லா பாருங்க, கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் போய் நம்மளுடைய சிம்மத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்க. இந்த லக்னத்துக்கு அவர் ஆகாத ஆள். நல்லா தெளிவாக சொல்லிட்டேன். சிம்மம் சூரியன் லக்னத்துக்கு பாதக ஸ்தானாதிபதி. அந்த பாதக வீட்டில் போய் கேது அமர்ந்த ஸ்தானத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் போய் சிம்மத்தில் உட்காந்துருக்கு. அங்கிருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக செவ்வாய் தன்னுடைய மனையை பார்க்கும், கேதுவையும் பார்க்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக கேது கொடுக்க முடியாது. பக்கத்திலேயே அவரோட சனியோ அல்லது அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கும் ஒரு சந்திரனோ இருந்தா சுத்தம். புரியுதுங்களா? சரி, இதே செவ்வாய் அவருடைய இன்னொரு பாவமான 7ஆம் வீட்டில் போய் ஆட்சி அடைஞ்சாலும் பிரச்சனை. அங்கிருந்து 8ஆம் பார்வையோ மறுபடியும் கேதை பார்த்துருவார். ஆனா கேது அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சிங்கிற முறையில இங்கே குடும்பத்தை கெடுக்காது. குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையோட வண்டி ஓடும். நிறைய கான்செப்ட் இருக்கு சார். ஒரு வீடியோ பேசுகிறோம், 10 நிமிஷம் to 12 நிமிஷம் தான் பேசுகிறோம். அதுக்கு மேலே இந்த வீடியோ காலையில் ஒருத்தர் பார்க்குறாரு, நான் எல்லா வீடியோலுமே திருச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன்னு போட்டுட்ருக்கிறேன். ஒருத்தர் ஊட்டி மேட்டுப்பாளையமான்னு கேட்குறாரு. அப்போது வீடியோவை யாரும் முழுசாக பார்க்குறதில்ல. நல்லா தெளிவாக எங்களுக்கு தெரியுது. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது சரியாக புரியாது. இதை நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அழுத்தமாகவே நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் போய் இந்த மேசராசியில் ஆட்சி அடைகிறார். கேதுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சிங்கிற அமைப்புல 2ஆம் பாவத்தை இது கெடுக்காது, சரிங்களா? ஆனா அங்கிருந்து 8ஆம் பார்வையா செவ்வாயை பார்ப்பார் இல்லைங்க சார்? செவ்வாய் கேதுவை பார்ப்பார்ல,
அப்போ குடும்பத்தில் குழப்பங்கள், சண்டை சச்சரவு, விரக்தி, மாசத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருது, 2 மாசத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருது, இதை சார்ந்த ஒரு விஷயம்தான் இங்கே நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. சரி, ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, எனக்கு மனைவி அமையல, மனைவியை விட்டு பிரிஞ்சு போறாங்க சார். அதுக்கு 2ஆம் இடம் மட்டும் காரணம் கிடையாது சார். திரும்ப திரும்ப நான் நிறைய விஷயங்கள் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ஓடுறதுக்கு பல பேருடைய தயவு வேணும். ஒரு ஹோட்டல்ல ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கு பல கிரகங்களுடைய துணை வேணும். இந்த 2ஆம் இடம்ங்கிறது நம்ம எல்லா வீடியோலுமே சொல்றேன், கணவன் மனைவி பிரச்சனை வந்து பிரியறோம்னா அங்க லக்னாதிபதி கெட்டு தான் போயிருக்கோம், பலம் இல்லாம தான் இருக்கும். நீங்க 2ஆம் இடத்தை மட்டுமே வச்சுட்டு பேச முடியாது சார். 2ஆம் இடத்துக்கு திரிகோண பாவங்கள் என்னென்ன? 2, 6, 10, இந்த 3 இடமும் வீக்கா இருக்கும். அப்ப குடும்பத்துல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அமையணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த திருமணத்தின் போது பல பேர் அந்த சரியான ஒரு ஃபார்முலால வரன்களை சேர்க்காம போறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாயிருது. அன்னைக்கு மாதிரி எல்லாம் இன்னைக்கு இல்லை சார். ஆணும் சரி பெண்ணும் சரி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அதிகமே கிடையாது இங்கே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னமும் நீங்க 10 பொருத்தம் மட்டும் பார்த்து கட்டத்தை ஒழுங்கா மேட்ச் பண்ணாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது 2ஆம் இடம் பலமா இருக்கிறவனும் தான் போய் விவாகரத்து வாங்குறான், 2ஆம் இடம் பலம் இல்லாதவனும் தான் போய் விவாகரத்து வாங்குறான். ஜாதகம் வச்சிருக்கேன், இந்த மாதிரி அமைப்புகள் தான் நடந்துட்டு இருக்குது. அதனால 2ஆம் இடத்துல கேது இருப்பது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கொடுக்கும் சொல்ல முடியாது. அந்த வீட்டினுடைய அதிபதி நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தா, இப்ப நம்ம பிரச்சனைக்குரிய வீட்டை பார்த்துட்டோம், பிரச்சனை இல்லாத ஒரு வீட்டை பார்க்கலாம். பாருங்க, மகர லக்னம் 2ஆம் இடத்துல ஒருத்தங்களுக்கு கேது, இது ஒரு உண்மைய ஜாதகம். மகர லக்னம் 2ஆம், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், மகர லக்னம் லக்னாதிபதி போய் 10ஆம் இடத்துல உச்சம். முதல்ல லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும், நல்லா புரிஞ்சுங்க, சரிங்களா? அப்போ இந்த உச்சமடைஞ்ச இந்த சனி பகவானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில மற்ற கிரகங்கள் பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். லக்னாதிபதி பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கலாம். ஆனா லக்னத்துல சுக்கிரன். அப்ப லக்னமும் நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்கா? ஓகேங்களா? அப்போ மகர லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி உச்சம் அடிச்சிருக்கிறாரா? அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த 2ஆம் இடத்துல கும்பத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. கும்பம் நின்ற வீட்டினுடைய அதிபதி சனி பகவான் அவர் போய் உச்சமடைஞ்சிருக்கிறாரா? உச்சமடைஞ்ச சனியை குரு பார்த்துருக்கிறாரா? லக்னத்துல ஆல்ரெடி சுக்கிரன் இருக்கா? இவருக்கு குடும்ப பாதிப்பு கிடையாது சார், குடும்ப பிரிவெல்லாம் இல்லை, குடும்பத்துல சண்டை கூட வராது. நல்லா புரிஞ்சுங்க. உடனே 2ஆம் இடத்துல கேது இருந்து அது ஆவாதுன்னு சொல்ல முடியாது. உடனே நம்ம சொல்லி போறது நமக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. சார் நல்லா புரிஞ்சுங்க சார், தயவு செய்து ஜோதிடத்துல ஒற்றை வரையெல்லாம் பதில் கிடையாது சார். நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா சரிங்களா, அந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் விஷயங்களும் போடுறோம், நெகட்டிவ் விஷயங்களும் போடுறோம். அதுக்குன்னு எல்லா நெகட்டிவ் விஷயம் ஷார்ட்ஸ்ல போட முடியாது, எல்லா நெகட்டிவ் விஷயம் வந்து வீடியோவில் நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்ப எந்த இடத்துல கேது உட்கார்ந்தவருடைய வீட்டின் அதிபதி வலிமையா இருக்கும்போது அங்க குடும்பத்துல பிரிவு இல்லை. இன்னொரு விஷயம், கேதுவுடைய திசை நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி, அப்ப அதுக்கப்புறம் கேதுவுடைய நட்சத்திரம், அவருக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம சொன்னோம்ல மகர லக்னம், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல தான் அவர் உட்கார்ந்துருக்கிறார் கேது. 3ஆம் அதிபதி நட்சத்திரம்னா அங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடத்துல இருக்கு. அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல தான் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அதுலயும் 1ஆம் பாதம். அப்படியா இருக்கும்போது இங்க ஒரு பிரிவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல கேது இல்லாத எத்தனையோ சார், ஒன்றும் இல்லை சார், தமிழ்நாட்டுடைய இரும்பு பெண்மணி நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவங்க 7ஆம் இடத்துல குருதாசர் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய பாதகத்தை கொடுத்துச்சு. சனி 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப உறவுகளை கெடுத்தாரு. ஆனா அந்த அம்மா சொல்லெல்லாம் எப்படி இருக்கும், அந்த அம்மா பேச்சு எப்படி இருக்கும், பீரங்கி மாதிரி இருக்குமா? அப்ப அந்த இடத்துல குடும்பத்தை கெடுத்தாலும் இன்னொரு விஷயத்தை கொடுக்குதா? அப்போ ஒரு பாவ கிரகமா இருந்தால் மட்டும் அந்த பாவத்தை கெடுக்கணும் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. சுபகிரகங்களும் பல ஜாதகங்களை கெடுத்துருக்கு சார், இதுதான் அனுபவம். அதனால நம்ம ஒற்றை வரியில ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்க கூடாது, சரிங்களா? அப்ப கேது 2ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அங்க வந்து கெடுக்கும் உறுதியா சொல்ல முடியாது. கேது இருந்த வீட்டினுடைய அதிபதி நல்ல வலு பெறும்போது, கேது நின்ற சாரத்தினுடைய அதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது, அதே மாதிரி லக்னத்தையும் லக்னாதிபதியும் சுபரின் தொடர்பு சேர்க்கை இருக்கும்போது நல்லா இருக்கும்.
சுபரின் சேர்க்கை தொடர்பு இல்லைனாலும் பரவாயில்ல, பாவருடைய சேர்க்கை தொடர்பு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயம், சரிங்களா, வாக்கு சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், கண்கள் சார்ந்த விஷயம், முகம் பல்லு சார்ந்த விஷயம், இதெல்லாம் நிச்சயமாக நல்ல பலன்களை தரும் என்று சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.